நள்ளிரவு என்பது மனித இயல்பின் சிக்கல்களை ஆராய்வதற்கான ஒரு உளவியல் த்ரில்லர். ரகசியங்கள் மற்றும் ஏமாற்று வலையில் சிக்கித் தவிக்கும் பெண் ஒருவரின் கதையை இந்த படம் பின்பற்றுகிறது. அதன் பிடிவாதமான சதி மற்றும் தீவிரமான நிகழ்ச்சிகளுடன் மிட்நைட் பார்வையாளர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கைகளின் நுனியில் வைத்திருக்கிறது. ஒளிப்பதிவு அமானுஷ்யமான சூழலை சேர்க்கிறது. அதே நேரத்தில் திருப்பங்களும் உங்களை கடைசி வரை யூகிக்க வைக்கிறது. மொத்தத்தில் நள்ளிரவு சஸ்பென்ஸ் நிறைந்த சினிமா ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் எல் சா தி டெவில் என்பது ஒரு உள்ளுறுப்பு மற்றும் தீவிரமான தென்கொரிய த்ரில்லர் ஆகும். இது ஒரு ரகசிய ஏஜெண்ட் ஒரு கொடூரமான தொடர் கொலையாளியை இடைவிடாமல் பின்தொடர்வதை பின்தொடர்கிறது. பழிவாங்கும் தூண்டுதலால் ஏஜெண்ட் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக தீவிர முயற்சிகளுக்குச் செல்கிறார். இது பூனை மற்றும் எலியின் மிருகத்தனமான விளையாட்டிற்கு வழிவகுக்கிறது. பழிவாங்குதல், ஒழுக்கம் மற்றும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மெல்லிய கோடு ஆகியவற்றின் கருப்பொருள்களை படம் ஆராய்கிறது. அதன் கவர்ச்சியான கதைக்களம், நட்சத்திர நடிப்பு மற்றும் பிரமிக்க வைக்கும் ஒளிப்பதிவு மூலம் எல் சா தி டெவில் ஒரு குளிர்ச்சியான மற்றும் மறக்க முடியாத சினிமா அனுபவமாகும். இது பார்வையாளர்களுக்கு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாராசைட் என்பது பாங் ஜூன் ஹோ இயக்கிய ஒரு புதிய தென்கொரிய திரைப்படமாகும். இது கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாம் டியோர் மற்றும் சிறந்த படத்திற்கான அகாடமி விருதை வென்றதன் மூலம் வரலாறு படைத்தது. பணக்கார பார்க் குடும்பத்தில் தந்திரமாக ஊடுருவி எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் வறிய கிம் குடும்பத்தின் கதையை திரைப்படம் சொல்கிறது. ஒட்டுண்ணி என்பது பேராசை, லட்சியம் மற்றும் சமூக இயக்கத்தின் மாயையின் கருப்பொருள்களை ஆராய்வதில் வர்க்க ஏற்றத்தாழ்வு பற்றிய ஒரு சிறந்த சமூக வர்ணனையாகும். அதன் கூர்மையான புத்திசாலித்தனம், தலைசிறந்த கதை சொல்லல் மற்றும் சிறந்த குழும நடிகர்களுடன் பாராசைட் அதன் கணிக்க முடியாத சதி திருப்பங்கள் மற்றும் சிந்தனையைத் தூண்டும் செய்திகளால் பார்வையாளர்களை கவர்கிறது. இது 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் பாராட்டப்பட்ட படங்களில ஒன்றாக அதனிடத்தை சரியாகப் பெற்ற ஒரு சினிமா டூர் டி ஃபோர்ஸ் ஆகும். புரோக்கர் என்பது குடும்பம், காதல் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் சிக்கலான தன்மைகளை ஆராயும் ஒரு கடுமையான மற்றும் உணர்வுபூர்வமாக எதிரொலிக்கும் நாடகமாகும். கொடிய நோயுடன் இரகசியமாக போராடும்போது தனது குடும்பத்தை காப்பாற்ற கடன் வசூலிப்பவராக பணிபுரியும் தந்தையின் கதையை படம் பின்பற்றுகிறது. அவர் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க போராடுகையில் அவர் தனது தேர்வுகளின் விளைவுகள் மற்றும் அவர் விட்டுச் செல்லும் மரபு ஆகியவற்றைப் பற்றிக் கொள்கிறார். புரோக்கர் சக்தி வாய்ந்த நடிப்பை வழங்குகிறது, குறிப்பாக அதன் முன்னணி நடிகரிடமிருந்து. மேலும் மனித உறவுகளின் நெருக்கமான சித்தரிப்பு அதை ஒரு கட்டாய கடிகாரமாக மாற்றுகிறது. அதன் இதயபூர்வமான கதை சொல்லல் மற்றும் உலகளாவிய கருப்பொருள்களுடன் புரோக்கர் என்பது கிரெடிட்ஸ் ரோலுக்குப் பிறகும் உங்களுடன் இருக்கும் ஒரு திரைப்படமாகும். ஓல்ட் பாய் என்பது பார்க் சான் வூக் இயக்கிய தென்கொரிய சினிமாவின் இருண்ட மற்றும் முறுக்கப்பட்ட தலைசிறந்த படைப்பாகும். 15 ஆண்டுகள் மர்மமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதையை படம் பின்தொடர்கிறது. அவர் சிறைப்பிடிக்கப்பட்டதற்கு காரணமானவர்களை பழிவாங்கும் தேடலில் இறங்குகிறார். ஓல்ட் பாய் என்பது அதிர்ச்சியூட்டும் திருப்பங்கள், அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் மற்றும் மீட்பு, ஆவேசம் மற்றும் பழிவாங்கலின் விளைவுகள் ஆகியவற்றின் ஆழமான கருப்பொருள்கள் நிறைந்த ஒரு உளவியல் த்ரில்லர் ஆகும். படத்தின் சின்னமான ஹால்வே சண்டைக் காட்சியும் அதன் மறக்க முடியாத முடிவும் ஒரு வழிபாட்டு கிளாசிக்காக அதனிடத்தை உறுதிப்படுத்தியுள்ளன. அதன் கவர்ச்சியான விவரிப்பு மற்றும் சக்தி வாய்ந்த நடிப்புடன் சிந்தனையைத் தூண்டும் சினிமா ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் ஓல்ட் பாய்.